அங்கு உருவான 3 முக்கியமான விழுமியம் அதற்கு பிறகு உலகத்தில் உருவான எல்லா இசங்களுக்கும் எல்லா விழுமியங்களுக்கும் அடிப்படையாக அமையுது. அவங்க கொடுத்த அந்த புரட்சி கொடுத்த கொடை ஒரு 3 சொல். மிக பிரபலமான அந்த சொல் தான் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. தமிழில் கூட சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு பின் வந்த மார்க்சியம், லெனினிசம், கம்யூனிசம், அப்புறம் வேறு வேறு நாடுகளில் நடந்த சுதந்திர போராட்டம் எல்லாவற்றுக்கும் இந்த 3 தான் அடிப்படையாக அமையுது. இதற்கு இந்தியாவும் இந்தியாவோட சுதந்திர போராட்டமும் அதற்கு பின்புலமாக இருந்த அத்தனை நபர்களுடைய பங்களிப்பும் விதிவிலக்கே இல்லை. ஆனால் இந்தியாவில் இதிலிருந்து இன்னும் ஒரு படி மேலேறி இந்த 3இல் ஒரு விஷயம் முக்கியமாகப்படுது. ஏன்னா இந்தியாவுடைய வரலாற்றையும் காந்தியுடைய வாழ்க்கையையும் ஒருபோதும் நம்மால் பிரிச்சே பார்க்க முடியாது. இந்தியா மக்களால் கூட்டிணைந்த ஒரு சமூகம்னா ஒட்டுமொத்த மக்களையும் இணைவாக வைக்க முயன்ற ஒரு நபராக காந்தி இருக்கார். கருத்தியல் ரீதியாக, சித்தாந்த ரீதியாக, தத்துவ பின்புலத்தில், மெய்யியல் தளத்தில் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய புள்ளியை மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் காந்தி. அவர் இந்த 3 விஷயங்களில் எதை பிரதானமாக பார்த்தார் அப்படின்னா ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரத்துவத்தை தான் அவர் அதில் முதன்மையாக பார்க்குறார். சகோதரத்துவம் இல்லாத சுதந்திரம் சுயநலமானதாகவும், சகோதரத்துவம் இல்லாத சமத்துவம் ஒரு மனக்கசப்போடு அளிக்கப்பட்ட ஒரு விஷயமாகவும் தேங்கிவிடக்கூடிய ஒரு இடத்தை பார்த்தவர் காந்தி. ஆனால் காந்தியை ஏன் இந்திய வரலாற்றிலிருந்து பிரிக்க முடியாதுன்னா, தனித்தனியாக நிகழ்ந்து வந்த இந்த வரலாற்று சம்பவங்களுக்கு இடையில் மக்களுக்கான வரலாற்றையும் மக்களுக்கான தேவையையும் அனைத்து மக்களும் ஒன்றிணையும் போதுதான் நிகழ்த்த முடியும். அப்படிங்கிறதுனால மக்களிடம் இந்த சுதந்திரத்திற்கான தேவையை கருத்தியல் ரீதியாக காந்தி கொண்டு சேர்க்கிறார். பொதுவாக நம்மளுடைய கோவில்கள், மண்டபங்கள், இருக்கக்கூடிய அரண்மனைகள், மன்னர்கள் பயன்படுத்திய வாள், கேடயம், அரியணை எல்லாவற்றையும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய குணம் கொண்டிருக்கக்கூடிய மக்களிடம் இவை எல்லாமே மன்னராட்சியின் குறியீடாக தேங்கி நிற்குது. இதே சமயத்தில் காந்தியை ஒரு இந்தியாவின் மாபெரும் ஆளுமையாக நாம் கருதும் தருணத்தில் காந்தி எதையெல்லாம் குறியீடாக வைத்து சென்றிருக்கிறார் என்று பார்க்கும்போது எளிய மக்களிடம், கடைக்கோடி மனிதனிடம் எது உரையாடலுக்கான ஒரு பகுதியாக மாறுமோ அதை தன்னுடைய குறியீடாக, இந்தியாவின் குறியீடாக, இந்தியாவுடைய ஆன்மாவின் குறியீடாக வைத்தவர் காந்தி. உதாரணத்திற்கு ராட்டை, உழைப்பு, அவருடைய ஆடை, அவர் பயன்படுத்திய அத்தனை பொருட்கள், அவர் முக்கியத்துவம் என்று கருதிய பொருட்கள், எந்த பொருட்களெல்லாம் நமக்கு காந்தியை நினைவூட்டுகிறதோ அவை கிட்டத்தட்ட வேறு வேறு வடிவங்களில் எல்லோருடைய வீட்டிலும் இருக்கக்கூடிய பொருட்களாக இருக்கிறது. காந்தி எல்லோரிடம் உரையாடுவதற்கான ஒரு தளத்தை அந்த இடத்துல உருவாக்குறார். ஆனால் இவ்வளோ பெரிய ஆளுமையான அந்த காந்தி தன்னுடைய அந்த இறுதி 200 நாட்களில் என்னவெல்லாம் கண்டடைகிறாருன்னு இந்த புத்தகம் மிக விரிவாக பேசுது. இந்த புத்தகம் 3 பகுதிகளாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று, இதில் இருக்கக்கூடிய வரலாற்று தகவல்கள். இந்த புத்தகம் 1947 ஜூலை மாதம் துவங்குது. இதோட 200வது நாள் என்னங்கிறது எல்லோருக்குமே தெரியும், காந்தி சுடப்பட்ட அந்த நாள். இப்போ இந்த ஜூலை மாதத்திலிருந்து தோராயமாக யோசித்தா கூட ஆகஸ்ட் தான் நமக்கு சுதந்திரம் கிடைக்குது. ஸோ சுதந்திரத்திலிருந்து 1 மாதத்திற்கு முன்பு இந்த புத்தகம் தொடங்குது. அப்போ இந்த வரலாற்று சம்பவங்களில் எதெல்லாம் முக்கியமானதாக இருக்குது அப்படின்னா, பிரிவினை, இந்திய பாகிஸ்தான் பிரிவினை நடக்குது, சுதந்திரம் கிடைக்க போது. பிரிவினையினாலேயும் அதற்கு முந்தைய ஆண்டு ஜின்னாவின் தலைமையில் முன்மொழியப்பட்ட டைரக்ட் ஆக்ஷன் டே உடைய பாதிப்பினால் ஏற்பட்ட அல்லது தொடர்ந்து வேறு வேறு இடங்களில் நிகழ்ந்து கொண்டே இருந்த மதவாத வன்முறைகள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இது ஒரு பக்கம். வன்முறை, பிரிவினை, மதவாத கலவரங்கள், அதில் ஏற்பட்ட பாதிப்பு. அடுத்து உள்நாட்டு சிக்கலாக வேறு என்னென்ன இருக்குன்னா, ஒரு அரசை இங்கு நிர்மாணிக்கப்பட்ட உடனே வேறு வேறு இடங்கள் இருக்கக்கூடிய சமஸ்தான அரசுகள், அது கிட்டத்தட்ட ஒரு மன்னராட்சியுடைய ஒரு சிறிய வடிவமாக அது இருக்குது. இந்த இடங்களை அரசோடு ஒன்றிணைக்கிறதுக்கான செயல்பாடுகளில் சிக்கல்கள் ஏற்படுது. மக்கள் நாங்கள் இந்த தேசத்திற்கு போவோன்னு, மன்னர் நான் வேறு இடத்துக்கு இன்னொரு தேசத்துக்கு போவேங்கிறதும். அப்போ இந்த முரண்பாடுகளை, இன்னொன்று சமஸ்தான அரசை விட்டு கொடுக்க விரும்பாமல் இருக்கக்கூடிய மனநிலை, இந்த சிக்கலை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அடுத்து அரசு சார்ந்து, கவர்னன்ஸ் சார்ந்து, மக்களுடைய நல்வழிப்படுத்துறதுக்கும் மக்களுடைய முன்னேற்றத்திற்கு தேவையான வளர்ச்சிகளை கொடுப்பதற்கும் எதையெல்லாம் செய்ய முடியும், செய்ய முடியாமல் சென்ற இடங்கள், இந்த இடத்தை தீர்க்க வேண்டிய சிக்கல்கள். இந்த வரலாற்று சம்பவங்கள் எல்லாமே ஒரு பகுதினா அந்த பகுதியை இந்த உரையோட மையமாக நான் எடுக்க விரும்புகிறேன். காரணம், இதை கடந்திருக்கக்கூடிய 2 விஷயங்கள் தான் இந்த புத்தகம் இன்னும் காலம் கடந்து பேசக்கூடிய விஷயத்திற்கு அடிநாதமாக வரும். என்னதுன்னா,
காந்திய தத்துவத்தின் அந்த இறுதி 200 நாட்களில் அது எடுத்த உருவம் என்னவா இருக்கு? காரணம், இதுவரை ஒரு தத்துவத்தை முன்மொழிந்து அந்த தத்துவத்தை மக்கள் அனைவரும் பின்பற்றி அதில் சுதந்திரம் என்னும் வெற்றியை சுவைத்த பின்பு அந்த தத்துவம் முழுதுமாக உடைந்து அதன் அர்த்தங்களை அனைத்துமே இழந்து அந்த இழிநிலையை பார்ப்பதற்கு அதை உருவாக்கியவரே கண்முன்னால் நிகழ்வது என்ற மாபெரும் அபத்த உருவத்தை இந்த புத்தகம் சித்தரிக்கும். காந்தியம் தோற்ற இடங்கள் எல்லாவற்றையும் இந்த புத்தகம் காந்தியின் மூலமாகவே கோடிட்டு காட்டுவது இந்த புத்தகத்தின் மிகச்சிறந்த ஒரு பகுதி. அதை ஏன் தோல்வியுற்றதுங்கிறதையும் காந்தி ஆராயிறார். ஒவ்வொரு பகுதிகளாக மக்களுடைய மனநிலை என்னவாகவெல்லாம் மாறி இருக்கு, இதை பேசுறது தான் எனக்கு முக்கியம். இதில் அங்கங்கே வரலாற்று சம்பவங்களை சொன்னாலும் அதன் பின்புலமாக நிகழ்ந்த விஷயங்கள், அவர் காந்தியத்தை அவர் அணுகிய விதத்திற்கும் சமூகத்திற்கு கடத்திய விதத்திற்கும் சமூகம் அதை புரிந்து கொண்டதில் ஏற்பட்ட பிழைக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளிகளை இந்த புத்தக அளவு மிக விரிவாக வேறு நூல்கள் எதுவும் பேசலை அப்படிங்கிறதான் என்னுடைய அபிப்பிராயம். 3வது ஒரு விஷயம் இந்த புத்தகம் இருக்குன்னா 3 பகுதிகள்னு சொல்லியிருந்தேன். 3வது பகுதி பண்பாட்டு பகுதி. பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகள் அனைத்துமே ஆட்சி அதிகாரத்தை நோக்கிய ஒரு படையெடுப்பாக மாற துவங்கி இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அரசும் அது இயங்கக்கூடிய விதமும் மக்களுடனும் மக்களுடைய பண்பாடு சார்ந்தும் நிகழக்கூடிய மாற்றங்களின் விளைவாக அமையக்கூடியது அப்படிங்கிற ஒரு இடத்தில் ஒரு மாபெரும் கனவை சுமந்தவர் காந்தி. அப்போ அந்த கனவு என்ன? ஒருங்கிணைந்த இந்தியாங்கிறது தான் காந்தியுடைய கனவாக இருக்குது. ஆனால் சாத்தியப்படாது. ஏன்னா பிரிவினையே அவர் வாழும் காலத்திலேயே அவர் முதல்ல என்ன சொல்கிறாரு, என்னுடைய பிணத்தை கடந்து தான் நீங்கள் இந்தியாவை பிரிக்க வேண்டும்ன்றார். ஆனால் நிகழ்ந்துருச்சு. காந்தி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், அகதிகளாக வரக்கூடியவர்களை நாட்டு மக்களாக மாற்றுவதற்கு தேவையான வசதிகளையும் அவர்களுக்கான சௌகரியங்களையும் செய்து தரணும்னு அரசு வழியாக முறையிடுறார். இது எல்லாவற்றையுமே ஒரு அரசதிகாரத்துடையும் ஆட்சியை பிடிப்பதற்கான நோக்கத்தோடும் இல்லாமல் மக்களிடம் இருக்கக்கூடிய மனமாற்றத்தின் அடிப்படையில் ஒரு பண்பாட்டு ரீதியான மாற்றமாக அவற்றை உருவாக்க முடியுமா, மாற்ற முடியுமாங்கிறது தான் அவருடைய சித்தாந்தமாக இருக்குது. இந்த 2 தான் எனக்கு பிரதானம். அதில் இருக்கக்கூடிய வரலாற்று சம்பவங்களை நான் 3வது அடுக்காக வைத்து தான் நான் என்னுடைய உரையை நான் பேசுகிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் வழியாக இதெல்லாம் நம்மளால் பேசிட முடியும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ காந்தியுடைய சிந்தனை ஒரு மக்கள் சார்ந்த ஒரு ஆட்சி அதிகாரம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் மக்களின் தலைவராக இருக்கும்போது அந்த தலைமை பண்பு எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு என்ன தேவை, அதற்கான வழிமுறைகள் என்ன, நெறிமுறைகள் என்ன, மக்கள் பின்பற்ற வேண்டியது என்ன அப்படிங்கிற செயல் திட்டத்தோடு நகர வேண்டியதாக இருக்குது. இதற்கு ஒரு உதாரணத்தோடு சொல்லலாம். பிரிவினை நிகழ்த்தப்பட்டுருச்சு. இந்த பிரிவினையில் காந்திக்கு எந்த உடன்பாடும் இல்லை. அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு, திட்டமிடப்படாமல் வெளியேற்றப்படக்கூடிய செயல்பாடுகள் தான் இந்த பிரிவினையில் நிகழ்ந்திருக்கு. இதனால் என்ன ஆகுதுன்னா, பாகிஸ்தானிலிருந்து எண்ணற்ற இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அங்கிருந்து துரத்தடிக்கப்படுகிறார்கள். மாறாக இங்கிருந்து இஸ்லாமியர்கள் துரத்தடிக்கப்படுகிறார்கள். இதில் இன்னும் சுருக்கி டெல்லியில் ஒரு அகதி முகாம் நிர்மாணிக்கப்படுகிறது. இந்த அகதி முகாம் எதுக்குன்னா, பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு அந்த இடத்துல தங்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நல்ல இடவசதி மட்டும் கொடுக்கப்படுகிறது. அதில் ஒரு சொற்பிரயோகத்தை இந்த மொழிபெயர்ப்பில் திரும்ப திரும்ப காணலாம். என்னன்னா, வானமே கூரையாக அவர்கள் வாழ்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்திக்கிட்டே இருக்கு காந்தியுடைய. இந்த வானமே கூரைங்கிற அந்த சொல் இருக்கு இல்லையா, முதல்ல ஒரு குறியீடுன்னு சொல்லியிருந்தேன், காந்தி பயன்படுத்தின பொருட்கள் அப்படின்ட்டு. அதற்கு நிகரான ஒன்று இந்த சொற்கள், காந்தி பயன்படுத்தக்கூடிய அந்த சொற்கள். ஏன்னா இந்த வானமே கூரை அப்படிங்கிறது, கூரைங்கிறது ஒரு பாதுகாப்புக்கான ஒரு சொல் அடையாளம். அது ஒரு கூரையுள் ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பம் பாதுகாப்பாக இருக்குன்னு அர்த்தம். வானமே கூரைனா அங்கே பாதுகாப்புக்கு என்ன கேள்வி, சுகாதாரத்துக்கு என்ன கேள்வி? இதை எல்லாவற்றையும் சிந்தித்தவர் காந்தி. பிரிவினையை நீங்கள் திட்டமிடாமல் நீங்கள் நிகழ்த்தி விட்டீர்கள், மக்களை துரத்த ஆரம்பித்து விட்டீர்கள். ஆனால் இந்த மக்களுடைய அடுத்த தேவைகள் என்னங்கிற கேள்வியை காந்தி முன்வைக்கிறார். அவர்களுடைய சுகாதார தேவை என்ன? இது நிகழும்போது காந்திக்கு உடல்நலம் இல்லாமல் போகுது. உடல்நலம் இல்லாமல் போகும்போது அவரை ஓய்வெடுக்க சொல்கிறாங்க. அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, மழைக்காலம் டெல்லியில் துவங்கி விட்டதுன்னு எனக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. டெல்லியில் துவங்கி விட்டதுக்கு இவர் இங்கே வருத்தப்பட்டு இருக்கார். ஏன் வேறு ஒரு இடத்துல இருந்து ஏன் வருத்தப்படணும்னா, அவர் சொல்கிறார், அங்கே வானமே கூரையாக அகதிகள் தங்கி இருக்கிறார்கள், அங்கு மழை பெய்ய துவங்கி இருக்கிறது, மழை பெய்தால் சுகாதார சீர்கேடு வரும், இதற்கு இந்த அரசு என்ன முடிவெடுத்திருக்கிறது? இதை இங்கே குறிப்பிட்டு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, தென்னாப்பிரிக்க போராட்டத்திலும் சரி, இந்தியாவில் ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கப்பட்டதும் சரி, ஒரு விஷயத்தில் காந்தி எப்போதுமே தீர்மானமாக இருந்தார்.
ஒரு அரசு ஒரு விதிமுறையை தீர்மானிக்கிறது என்றால் அந்த விதிமுறையை போராட்டக்காரர்களும் பின்பற்றியே ஆக வேண்டும். அதை பின்பற்றாமல் இருக்கவே கூடாது. பின்பற்றிய பிறகுதான் கேள்வி எழுப்புவதற்கான உரிமை நமக்கு இருக்கிறது. இதை மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். காந்தியை விட ஒரு கருத்தியல் விஷயங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் ஒரு திறமையான ஒரு எழுத்தாளர் யாருமே கிடையாது. ஏன்னா அவர் கையாளக்கூடிய ஊமைகள், எடுத்துக்காட்டுகள் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த அரசு ஒரு விதிமுறை நிர்ணயிக்குது, அதை பின்பற்றக்கூடிய குடிமகன் மட்டும்தான் அந்த அரசை எதிர்க்கக்கூடிய செயல்பாடில் ஈடுபட முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். மக்களுக்கு நிறைய கடிதங்கள் எழுதுவார், எல்லா விஷயத்துக்கும் கடிதங்கள் நிறைய எழுதுறார். எழுதிட்டு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். நீங்கள் 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்க. 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு அந்த 8 மணி நேரத்துக்கான கூலியை உங்கள் முதலாளி உங்களுக்கு கொடுக்குறார். அதை மனமகிழ்ச்சியோடு நாம் வாங்கிக்கிட்டு வரோம். இப்போ முதலாளி என்னை பார்க்கவில்லை என்பதற்காக நான் 8 மணி நேர வேலையை செய்யாமல் தப்பித்து விட்டு அதை பொழுதுபோக்கி விட்டு, ஆனால் இறுதியில் நான் அதற்கான கூலியை நான் வாங்குறேன் அப்படின்னா அதை நான் மன திருப்தியோடு ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறார். இது எல்லாமே தொடர்ச்சியாக வேறு இடத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறது தான் அப்படி டிஸ்ட்ராக்டடாக நான் கொண்டு போகிறேன். ஏன்னா இப்போ அவர் என்ன எழுப்புறாருன்னா ஒரு குற்ற உணர்ச்சியை எழுப்புறார். என்ன குற்ற உணர்ச்சி? நீ உன்னுடைய உழைப்புங்கிறத இங்கே அவர் கடமைன்னு சொல்கிறார். இந்த கடமை தான் அரசு நிர்ணயிக்கக்கூடிய விதிமுறைகள், அரசுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொசைட்டியில். காந்தியுடைய எல்லா போராட்டங்களிலும் அவர் செய்யக்கூடிய முதல் வேலை, அப்போது ஆளும் அரசு எதுவோ, ஆங்கிலேயர்கள் ஆட்சியாக இருந்தால் ஆங்கிலேயர்கள், இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவுடைய ஆட்சி, எல்லாவற்றுக்கும் கடிதம் எழுதுகிறார். நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம், இந்த தேதியில் பண்ணுறோம், இந்த இடத்துல பண்ணுறோம், இவ்வளவு மக்களோடு பண்ணுறோம், இந்த நோக்கத்துக்காக பண்ணுறோம், எல்லாவற்றையும் சொல்லி அதன் அனுமதிக்காக காத்திருக்கார். அனுமதி கிடைக்கல என்றால் மறுபடியும் கடிதம் எழுதுறார், இந்த போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு. அனுமதி கிடைக்கும் வரை காத்திருந்து விட்டு அனுமதி கிடைத்த பிறகு அந்த மக்களுக்கு அந்த போராட்டத்திற்கான நோக்கத்தை கற்பிக்கிறார். காரணம், அவர் எல்லா இடங்களும் சொல்லக்கூடிய விஷயம், நான் வழி நடத்துபவன் தானே தவிர தலைவன் அல்ல. இதை இவர் சொல்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்கார் எல்லா இடத்துலையும். இன்று நம்ம தண்டி யாத்திரையோட புகைப்படத்தை எடுத்து பார்த்தா முன்னாடி போகிறவர் காந்தி, அவர் ஒரு மனிதர் தான். பின்னாடி பார்த்தா எத்தனை மக்கள் அங்கே பின்னாடி இருக்காங்க. அது மக்கள் போராட்டமாக மாறக்கூடிய இடம். அவர் தன்னுடைய முகத்தை மறைத்து கொள்ளக்கூடிய இடம் தான். அது எப்படி மறைக்கிறாரு? அந்த கருத்தியல் ரீதியான விஷயங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதன் வழியாகத்தான். இப்போ இந்த அகதி முகாம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, டெல்லியில் அகதி முகாம் இருக்குது, மழை பெய்யுது, அதனால் மக்கள் வானமே கூரையாக வாழக்கூடிய அந்த மக்களுக்கு சுகாதார சீர்கேடுகள் வரும் அப்படின்ட்டு கூட. அடுத்து ஒன்று சொல்கிறார், மழைக்காலம் முடிஞ்சால் அடுத்து பனிக்காலம் வரப்போகுது, டெல்லியில் குளிர் கடுமையாக இருக்கும், பச்சிளம் குழந்தைகள் கூட அங்கே இருக்காங்க, அகதி முகாமுக்கு குழந்தை பெற்றவர்கள் கூட அங்கே இருக்காங்க. அப்போ இத்தனை பேரோட குளிரை தாங்கக்கூடியது எப்படி? அரசிடம் இதற்கான பதில் இல்லை. காரணம், அரசு இதை எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காதனால எந்த விதமான முன் திட்டமிடல்களும் அவர்களிடம் இல்லை. அப்போ காந்தி தன்னுடைய பத்திரிகைகளின் வழியாக ஒரு விஷயத்தை மொத்த இந்திய மக்களுக்கு எழுதுகிறாரு. அகதி முகாமில் இருப்பவர்களுக்காக கம்பளி தேவை அப்படின்னு எழுதுகிறார். கம்பளியை வைத்து ஒரு மனிதரால் மொத்த இந்தியாவையும் ஒருமைப்படுத்த முடியுமாங்கிறது தான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன். ஏன்னா இந்தியாங்கிற தேசம் மதங்களாலும் சாதிகளாலும் வர்க்கங்களாலும் வேறு வேறு மொழிகளாலும் பிளவுபட்டிருக்கக்கூடிய இடத்துல மையமாக எல்லோரும் ஒன்றிணையக்கூடிய மற்றமைகளின் மீது ஒரு சார்பையும் ஒரு பரிவையும் கொண்டு வரக்கூடிய ஒரு புள்ளியை அடையாளம் காண தவறிவிட்டால் அந்த இடத்தில் வேறு தவறான கருத்துக்கள் எப்போதும் உட்கார்ந்து கொள்ளும். காந்தி இருக்கும் வரை இயன்ற அளவு தன்னால் உப்பை அவர் இந்த மையப்புள்ளியாக மாற்றினார். ஒத்துழையாமை இயக்கத்தை மையப்புள்ளியாக மாற்றினார். அவுரி செடி போராட்டத்தை, அவுரிக்கான போராட்டம், இத்தனைக்கு அவுரி அப்போ யாருக்கு தேவையாக இருந்தது? 2ஆம் உலகப் போரில் இருக்கக்கூடிய ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அந்த ஆயுதங்கள் செய்வதற்கு அந்த அவுரி தேவையாக இருக்குது. ராஜேந்திர பிரசாத் அதுக்கு மிக விரிவான ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், சம்பரான் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புத்தகத்தில் மிக விரிவாக தகவல்களோட எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த அவுரி செடியை இந்தியாவிற்கான மைய விஷயமாக மாற்றுறார். காதி, கதராடை, நீங்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆடையை மக்களை ஒன்றிணைக்கக்கூடியதாக மாற்றுறார். நான் சொன்னேன் இல்லையா, அவரை விட எடுத்துக்காட்டு சிறந்ததாக கொடுக்கக்கூடிய ஆளே இல்லைன்ட்டு. காதிக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு. தாய்ப்பாலின் சுவையை விமர்சனம் செய்ய முடியாத குழந்தையை போல்தான் சகோதரர்கள் கைத்தறியால் நெய்யும் ஆடையை நாம் அணிய வேண்டும்ன்றது. இப்போ இதை மறுக்கவும் முடியாது, மறுத்தா குற்ற உணர்ச்சிகள் ஆவீங்க, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஆனால் இப்போ காந்தி எதிர்க்க முடியாது. அவர் செயல்முறையை சொல்கிறாரு, சரியான எடுத்துக்காட்ட சொல்கிறாரு, நீங்கள் தவிர்க்கவும் மறுக்கவும் முடியாத வகையில் அதை சொல்லிடுறாரு.
இந்த இடத்துக்கு தான் இந்த கம்பளியை கொண்டு வர்றார். கம்பளியை மைய பொருளாக வைக்கிறார். ஆனால் இப்போ அவரோட பயாஸ் அந்த அகதி மக்களுக்காக இருக்குது, டெல்லியில் இருக்கக்கூடிய அகதி மக்களுக்காக. அவன் கம்பளி வேணுன்றாரு. எல்லா இடங்களிலிருந்தும் கம்பளி வருது. சில நேரங்களில் நேர அகதி முகாமுக்கே வருது. சில தருணங்களில் காந்தி இருக்கக்கூடிய இடத்துக்கு கம்பளிகள் வந்து ஒன்றாக அங்கே அனுப்பப்படுது. இப்போ கம்பளி போயாச்சு. அதோடு அவர் நிறுத்தியிருக்கலாம், ஆனால் அவர் நிறுத்தலை. அடுத்து சொல்கிறார், இந்த கம்பளியை எப்படி பயன்படுத்த வேண்டும் கட்டுரை எழுதுறாரு. ஏன் எப்படி பயன்படுத்தணும்? கம்பளி கொடுத்தா அகதி முகாமில் இருக்கவங்க போர்த்திக்குவாங்க. ஆனால் குளிர்காலத்தில் தரை பனி அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது? கம்பளியை விரிச்சு படுத்தா கம்பளி கெட்டுரும், அதில் ஈரப்பதம் ஊறி. அவர் சொல்கிறாரு, பழைய செய்தித்தாள்களை வாங்குங்கள், அதை தரையில் விரித்து அது மேலே கம்பளி போட்டு அதற்கு மேலே இன்னொரு பழைய செய்தித்தாளை போட்டு அங்கே படுங்க அப்படின்றார். இதோடையும் முடிச்சிருக்கலாம். மக்கள் சார்பாக அவர் பேச முடிக்கல. அடுத்து சொல்கிறார், இந்த கம்பளியை வீணாக்கக்கூடாது அப்படின்றது. ஏன்னா அவர் அதையுமே அங்கே ப்ரெஜுடியூஸாக முன் அனுமானமாக அவர் சொல்கிறார். இது எங்கெல்லாம் இந்த மக்கள் வாய்ப்புகள் உண்டு, அந்த இடத்தெல்லாம் கேள்வி எழுவுறதுக்கு முன்னாடி நான் பதிலை சொல்லிவிடுகிறேன், நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் அந்த மக்கள் என்ன செய்யணுங்கிறத அவர் பேசலை. இதற்கு பிறகு அவர் அந்த மக்கள் என்ன செய்யணுங்கிறத பேசுகிறார். இங்கே வந்திருந்த இந்த மக்கள் ஏன் இந்த மாதிரி அகதி முகாமுக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்காங்க? அப்போ இவங்க இந்த நிர்பந்தத்துக்கான சமூக காரணம் என்ன அப்படின்னு அவர் அலச ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல காந்திக்கு இருக்கக்கூடிய வன்முறையின் மீதான பார்வையை நான் சொல்லிவிட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு நான் வரலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வன்முறையை பற்றி காந்தி என்ன நமக்கு தெரியும். அவர் அகிம்சையை போதித்தவர், வன்முறையற்ற ஒரு செயல்பாட்டை ஆதரித்தவர், சத்தியாகிரகம் எனும் ஒரு போராட்ட வடிவத்தை முன்மொழிந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வடிவம் சுதந்திரத்திற்கு முன் சுதந்திரத்துக்கு பின்னு 2 அர்த்தம் வரும். இந்த அர்த்தத்தை காந்தி பார்க்குறார். எப்படின்னா, சுதந்திரத்துக்கு பிறகு அவருக்கு ஒரு கடிதம் வருது. அரசு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் காந்திக்கு கடிதம் எழுதுகிறாரு. நான் என்னுடைய நிறுவனத்தோடு எனக்கு முரண்பாடுகள் இருப்பதால் நான் ஒத்துழையாமை இயக்கத்தில் இந்த பணியிலிருந்து விலகலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி மிக விரிவாக எழுதுகிறார். இந்த ஒத்துழையாமையும் சத்தியாகிரகத்தையும் நான் தான் முன்மொழிஞ்சேன். ஆனால் அது ஆங்கிலேய அரசுக்கு எதிராக. ஏன்னா தற்சார்பு பொருளாதாரத்தோட இந்தியாவோட வளர்ச்சிக்கு ஒரு அரசு தேவைங்கிறதுக்காக எல்லா அதிகார மையங்களிலும் ஆங்கிலேயர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கீழாக நாம் வேலை செய்ய வேண்டாம், அதனால் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக உங்களுடைய அரசு தொழில்களை கைவிடுங்கள்னு சொன்னதுன்னா இப்போது சுதந்திரம் கிடச்சிருச்சு. உங்களுடைய ஒவ்வொரு உழைப்பும் ஆங்கிலேய அரசுக்கான லாபம் ஈட்டுவதற்காக அல்ல, இந்திய அரசுக்கான லாபம் ஈட்டுவதற்காக. அப்போ இந்த லாபம் யாருக்கு பகிர்ந்தளிக்கப்படுது? இயலாமையில் இருப்பவர்களுக்கும், அகதிகளாக கைவிடப்பட்டவர்களுக்கும், வர்க்கத்தாலும் சாதியாலும் மதத்தாலும் பிரிக்கப்பட்டு பொருளாதாரத்தில் தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு பொது உடைமையாக அந்த பொருளாதாரம் பிளவுபடுவதற்கு தான் உங்களுடைய உழைப்பு தேவைப்படுது. இப்போ நீங்கள் செய்யக்கூடிய சத்தியாகிரகம் அர்த்தமற்றது அப்படின்னு அவர் எழுதுறார். சரி, சத்தியாகிரகத்துக்கு அப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டார். அப்போ அகிம்சையும் சுதந்திரத்திற்கு முன் சுதந்திரத்திற்கு பின் அப்படின்னு 2 அர்த்தம் வருது. எந்த மாதிரி அர்த்தம் வருது அப்படின்னா, அவர் முதல்ல சொல்கிறாரு சுதந்திரத்துக்கு பின்னில் இருந்து ஆரம்பிக்கலாம். ஒருத்தர் எழுதுகிறாரு, அதுக்கு அவருடைய பதில், வலிமை அற்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் அல்ல அகிம்சை அப்படின்றார். எல்லாருக்கும் இப்போ நமக்கே இதாக இருக்குது, வலிமை அற்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் அல்ல அகிம்சை. அப்போ யாருக்கானது? இதுக்கு ஒரு உதாரணத்தோடு சொல்லலாம். பாகிஸ்தான்லேருந்து ஒரு இந்து, காந்தியோட அபிமானி, இந்த பிரிவினைக்கு முன்னாடியிலேருந்தே அபிமானி, காந்தியோட அகிம்சை கொள்கையை முழுக்க பின்பற்றுறாரு. அங்கே இருக்கக்கூடிய சமூகத்தில் அதற்கான ஒரு குழுலாம் அமைத்து அவருடைய குடும்பத்தோடு எல்லாரோடையும் இணக்கமாக சகோதரத்தோடு இருக்காங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த மதவாத கலவரங்களில் இவங்க இந்துவாக இருக்கிறதுனால அவர்களுடைய மொத்த குடும்பமும் கொல்லப்படுது. அதோடைய வன்முறை கொடூரங்களை நேராக பார்த்து அந்த அவதிகளை எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு பிர்லா மாளிகையில் இருந்த காந்தியை சந்திக்க அவர் வரார். இப்போ அவருக்கு உறவுகளே கிடையாது, சகோதரர்கள் கிடையாது, சுற்றம் கிடையாது, தனி மனுஷனாக அவருக்கு ஒரு கேள்வி இருக்குது. நான் உங்களோட எல்லா அகிம்சையும் ஃபாலோ பண்ணேன், ஆனால் என் கண் முன்னாடியே என்னுடைய மொத்த குடும்பமும் கொல்லப்பட்டுருச்சு, இப்போ நான் என்ன பண்ணணும்னு எனக்கு பதில் சொல்லுங்கன்னு காந்தியை தேடி வரார். காந்தி அந்த இடத்துல மிகச்சிறப்பான ஒரு விஷயத்தை எழுதுகிறாரு. நான் அவன் கையில் ஒரு கத்தியை கொடுத்திருந்தால் நான் செய்யக்கூடிய எளிமையான விஷயம் அதுவாகத்தான் இருக்கும். காரணம், அவன் மனதில் அவ்வளவு நஞ்சு இருக்கு. என்ன நஞ்சு? தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய சுற்றத்தையும் தன்னுடைய உறவையும் கொலை செய்த அத்தனை மக்களையும், அந்த பிற மத சார்ந்த மக்களை
கொலை செய்வதற்கான நஞ்சு அவனிடம் இருக்கு. இந்த நஞ்சுக்கு அவனுக்கு தேவையும் என்னால் கொடுக்க முடிஞ்ச எளிய மருந்து என்னது? ஒரு கத்தி. ஆனால் அதை கொடுத்தா அது தீர்வு கிடையாது. அப்போ இந்த நஞ்சை நீக்குவதற்கு என்ன பண்ணணும்? இதற்கு நான் வேற ஒரு உதாரணத்தோட பதில் சொல்ல நினைக்கிறேன். என்னன்னா, காந்தி சிறைக்கு போய் உரையாற்றுறார். ஒரு இடத்துல சிறைக்கு போய் உரையாற்றும் போது முதல்ல ஒரு வரி சொல்றார், சிறைக்குள் இருப்பதால் நீங்கள் கைதிகள் அல்ல, சிறைக்கு வெளியில் இருப்பதால் யாரும் நிரபராதிகள் அல்ல அப்படின்னு உரைய ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த சிறையை நாம் மாற்றணும். என்னவா மாற்றணும்? சிறைகள் மருத்துவமனைகள் ஆக்கப்பட வேண்டும்ன்ற. ஏன் மருத்துவமனைகள்? ஒரு நோயாளி மருத்துவமனைக்கு நோயோடு வரான், அவனுடைய நோயை நீக்கி மனிதனாக வெளியனுப்ப வேண்டியதான் மருத்துவமனையோட வேலை. சிறையும் மருத்துவமனையாக வேண்டும். அவன் செய்த குற்றங்கள் நோயாக கருதப்பட வேண்டும். நோயை நீக்கி மனிதனாக வெளியனுப்புவது தான் ஒரு சிறைச்சாலையோட வேலை. இப்போ கத்தியை கொடுப்பது எளிய தீர்வுன்னு காந்தி சொல்கிறார் இல்லையா? அந்த இடத்தில் நஞ்சை நீக்குவது தான் நிரந்தரமான தீர்வு அப்படிங்கிறது. ஆனால் இதை எந்த மனிதரும் ஒப்புக்கொள்ளவே இல்லை. ஏன் ஒப்புக்கொள்ளலை? சார், நீ ஒரு பஞ்சாபி எழுதுறாரு, நாங்கள் சீக்கியர்கள், எங்களால் பாகிஸ்தானில் இருக்க முடியல, எங்களுடைய வணிகம் மொத்தமும் பாகிஸ்தானில் இருக்குது. இப்போ எங்களுடைய கடைகளை காலி செய்ய சொல்கிறாங்க, எங்களுடைய வீடுகளை அவர்கள் எடுத்துக்கொள்கிறாங்க, நாங்கள் எங்கே போய் வாழ முடியும்? அங்கே ஒரு இந்துவால் கூட வாழ முடியாதே. ஆனால் நீங்கள் இந்தியாவில் ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இவ்வளவு குரல் கொடுக்கிறீர்களேன்னு காந்தி எதிர்க்கிறாங்க. காந்தி திரும்ப கேள்வி கேட்கிறார், அங்கு ஒரு இந்துவால் வாழ முடியவில்லை என்பதற்கு இங்கு ஒரு இஸ்லாமியனும் வாழக்கூடாது என்று நீங்கள் நினைப்பது எந்த வகையில் தீர்வாகும்னு கேட்குறாரு. இந்த கேள்விக்கு அந்த மனிதர்கிட்ட பதில் இல்லை. அவர் காந்தி தீர்வை சொல்கிறார், அங்கு ஒரு இந்துவால் வாழ முடியாத சூழல் இருக்கலாம், அதற்கு மாறாக இங்கு எல்லா இஸ்லாமியர்களாலும் வாழ முடியுங்கிற சூழலை தான் நாம் காட்டணும், அதுதான் முன்மாதிரியாக இருக்க முடியும். இதற்கு ஒப்பு நோக்காக இந்தியாவுடைய ஆன்மாவாக எதை அவர் முன்னிறுத்துகிறார் அப்படிங்கிறது முக்கியம். அவர் சொல்கிறாரு, சுதந்திரத்திற்கு பிறகு அவருக்கு வரக்கூடிய நிறைய செய்திகள் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த காங்கிரஸ் ஆளும் ஆட்சியாக இருக்கக்கூடிய, ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் என்ன பண்ணுது, ஊழல் மலிந்த ஒரு ஆட்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய கடிதங்கள் காந்திக்கு எழுதப்படும். அப்போ இந்த ஊழலுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்குது, ஏன் இவர்கள் எல்லாத்தையும் தவறி போயிட்டாங்க அப்படின்னா, காந்தி மக்களிடம் மட்டும் கோவப்படல, காங்கிரஸ்காரர்களிடமும் கோவப்படுறார். ஒரு கூட்டத்தில் காந்தி ஆவேசமாக சொல்கிறார், இந்த காங்கிரஸை கலைப்பது தான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்க. ஏன் கலைக்கணும்? காந்தி சொல்கிறாரு, காங்கிரஸுடைய அடிப்படை நோக்கம் சகோதரத்துவம் மட்டும்தான். இந்திய மண்ணில் எல்லா மதத்தவர்களும் ஒன்றாக வாழக்கூடிய இடத்தை நாம் உருவாக்க வேண்டும், அதுதான் நம்மளோட நோக்கமாக இருக்கணும். அந்த நோக்கத்தை உருவாக்கவில்லை என்றால் காங்கிரஸ் அந்த இடத்தை தவறிடுச்சு. அதற்கு செயல்முறையாக என்ன இருக்குது? கடையனுக்கும் கடை தேற்றம்ங்கிறது காந்தியுடைய மிக பிரபலமான ஒரு சொல். அந்த சொல்லுடைய அர்த்தம் என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய அல்லது நீங்கள் வாழக்கூடிய தேசத்தில் கடைக்கோடி மனிதனுடன் கூட ஒரு தலைமையில் இருப்பவர் இணக்கமாக செல்லக்கூடிய ஒரு கருத்தியலை கொண்டிருக்க வேண்டும். அந்த கருத்தியலை சாத்தியப்படுத்துவதற்கான ஒரு வழி அனைத்து காங்கிரஸ்காரர்களும் கதராடை உடுத்த வேண்டும்னு அவர் சொல்கிறார். காங்கிரஸுடைய இந்த கதராடை மூமெண்ட்லாம் நிறையா நடந்துட்டு இருக்கிறப்ப கதராடை உடுத்தணும். இந்த கதராடையை எதுக்கு? இது ஒரு அறிகுறி. நீங்கள் கதராடை உடுத்தும் போது நம்ம பள்ளிகளில் பயன்படுத்தக்கூடிய யூனிஃபார்ம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபிலாசபி தான். நீங்கள் கதராடை உடுக்கும்போது மக்களுடைய கடினங்களை உங்களிடம் வந்து சொல்வதற்கான ஒரு இடம் இருக்குது. வேறொரு உதாரணம் கூட சொல்லலாம். ஜெயமோகன் எழுதிய உரையாடும் காந்தி அப்படிங்கிற இதில் கூட அவருடைய அந்த தேச தலைவருடைய பெயர் மறந்துடுச்சு. அவருக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கும். காந்தி பல முறை சொல்லியிருக்கார், புகை பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் கேட்கல. ஆமாம், புகை பிடிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கார், கேட்கல. அதுவும் உயர் ரக சிகரெட் பிடிக்கக்கூடிய ஒரு ஆள் அவர். இப்போ காந்தி திட்டுறாருன்னு சொல்லிட்டு மறைமுகமாக ஒரு புகைப்பிடிக்கிற பழக்கம் வச்சு காந்தி போய் சொல்கிறார், புகைப்பிடிப்பதால் கேடு நான் சொல்ல விரும்பலை, விலை உயர்ந்த சிகரெட்டை நீங்கள் பிடிக்கிறீங்க, உங்ககிட்ட தங்களுடைய குறைகளை முறையிட வருபவன் பொருளாதாரத்தால் நலிவடைந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவனாக இருக்கான். உங்களுடைய விலை உயர்ந்த சிகரெட்டை பார்த்தவுடன் அவன் தயங்குவது இவரால் என் சிக்கலை தீர்க்க முடியுமாங்கிறது தான். சிகரெட்டை கைவிடுங்கள், மக்கள் தங்களுடைய குறைகளை உங்களிடம் வந்து சொல்வார்கள்ன்றது. எந்த ஒரு இடத்துலையும் ஒரு சுகாதார சீர்கேடை சொல்லவே இல்லை. மக்கள் இணக்கமாக வாழ்வதற்கும் தலைமை பண்பு மக்களோடு இணக்கமாக செல்வதற்கும் என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்குமோ அது எல்லாவற்றையும் பேசியவர் யாருன்னா காந்தியாக இருக்கார். வேறொரு உதாரணமும் சொல்லலாம். சமஸ்தானங்கள் சொன்னேன் இல்லையா, இந்த வரலாற்று சிக்கல்களில் சுதந்திரத்திற்கு பிறகு சமஸ்தானங்கள் எல்லாவற்றையும் இந்திய அரசோடு ஒன்றிணைக்கக்கூடிய இடத்துல சில சமஸ்தானத்துடைய மன்னர்கள் இஸ்லாமியர்களாகவும் மக்கள் இந்துக்களாகவும் இருக்காங்க. சில இடங்களில் சமஸ்தான மன்னர்கள் இந்துக்களாகவும் மக்கள் இஸ்லாமியர்களாகவும் இருக்காங்க.
இப்போ இந்த மன்னருடைய விருப்பம் அவர் சார்ந்த மதத்தின் நாடோடு ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறது. ஆனால் மக்களுடைய விருப்பம் மாறா இருக்குது. இந்த முரண்பாட்டுக்கான கடிதங்கள் காந்திக்கு நிறைய வருது. அப்போ காந்தி சொல்கிறாரு, மன்னன் நினைக்கிறது முக்கியமே கிடையாது, மக்கள் நினைக்கிறது தான் முக்கியம். அறங்காவலருடைய வேலையைத்தான் ஒரு சமஸ்தான மன்னர் செய்கிறார், அரசும் அதைத்தான் செய்ய வேண்டும். அதனால் சமஸ்தான மன்னர் அரசோடு இணைவதும் மக்களுடைய ஆசையை வெளிப்படுத்துவதும் தான் அவரோட முக்கியமாக இருக்குது, அதைத்தான் செய்ய வேண்டும்ன்றார். ஆனால் இதை காந்தி செஞ்சிருக்காரா அப்படின்னு கேட்டால் செஞ்சிருக்காரு. இந்த சுதந்திரத்திற்கு பிறகு காஷ்மீர் பிரச்சனை அப்போதே துவங்குது. அந்த காஷ்மீர் பிரச்சனையில் காந்தி நான் போய் அங்கே தீர்த்து வைக்கிறேன், அந்த பிரச்சனையை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். காஷ்மீரில் இருக்கக்கூடிய சமஸ்தான மன்னருக்கு காந்தி வருவதில் விருப்பமே இல்லை. காந்தி வராமல் இருந்தால் நல்லதுன்னு காத்திருக்கார். ஆனால் எல்லாவற்றையும் மீறி காந்தி செல்கிறார். போனால் அந்த இடத்துல எந்த ஏற்பாடுகளும் செய்யப்படலை. காந்தி பேச போகிறாரோ இல்லை மக்களோட உரையாட எந்த ஏற்பாடுமே செய்யலை. ஆனால் சரி, உரையாடுறதுக்கான பண்ணோன்னு உடனே ஏற்பாடுகள் நிகழுது. சின்ன மேடை அமைக்கப்படுது. எதிர்பாராத வகையில் பல ஆயிரம் மக்கள் அங்கே கூடுறாங்க. காந்தியை காரில் அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னா திரளான மக்கள். இந்த மக்களை பார்த்தோன்னா அந்த ஓட்டுநர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வேணால் கார்லேயே இருங்க, நான் உங்களை காரோட நேராக ஸ்டேஜுக்கிட்ட கூப்பிட்டு போயிடுறேன், நீங்கள் அங்கே இறங்கி நீங்கள் பேசிட்டு இறங்கி வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் காந்தியோட இது என்னென்னா, வேண்டாம், கூப்பிட்டு போகாதீங்க, என்னை இங்கேயே இறக்கி விடுங்க, நான் இந்த மக்களுக்கு நடுவுலையே போயிட்டு நான் பேசிட்டு வந்துடுறேன், இந்த மக்கள் என் சொல்லை கேட்பார்கள், அவர்கள் எந்த அசம்பாவிதத்துக்கும் ஆளாக மாட்டாங்க. மாறா நீங்கள் காரை ஸ்டேஜ் வரைக்கும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மக்கள் பின்னாடி நகர வேண்டியது இருக்கும், ஸ்டாம்பீட் நடக்கும், மக்களுடைய பிரச்சனைகள் நடக்கும், உயிர் சேதம் ஏற்படும், அதை நிகழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காந்தி இறங்குறாரு. சொல்கிற மாதிரியே காந்தியுடைய குரலுக்கு மக்கள் செவிதாய்க்கிறாங்க. அது காந்தியின் குரல் அல்ல, காந்தி உருவாக்கிய கருத்தியலின் குரல். காந்தியுடைய இடத்தில் அதுபோன்று மக்களிடம் கருத்தியலை விதைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய சொல்லை கேட்டிருப்பார்கள். இந்த சம்பவத்தை சொல்றதுக்கான காரணம், காந்தியோடு மக்கள் இணக்கமாக உரையாடக்கூடிய சூழலில்தான் எப்போதுமே இருந்தனர். இதற்கு ஆனால் மக்கள் காந்தியுடைய சொல்லை எல்லா இடத்துலையும் கேட்டாங்களா? இல்லை. அதற்கும் இந்த நூலில் வேறு எடுத்துக்காட்டு இருக்கு. சுதந்திரத்துக்கு பிறகு இந்த மதக்கலவரம் மிக அதிகமாக நிகழக்கூடிய ஒரு இடம் கல்கட்டா. கல்கட்டாவில் மதக்கலவரம் நடக்கிறப்ப காந்தி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. சுராவர்தி, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சுராவர்தி, அவர் பாகிஸ்தானுடைய தலைமை மாதிரி ஒரு அடையாளத்தை காந்தி உருவாக்குறாரு. என்னை நீங்கள் தலைமையாக கருதுவதனால் நாங்கள் இருவரும் கலவரம் நிகழ்ந்த இடத்துல ஒரு பில்டிங்கை, அது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பில்டிங், அங்கே நாங்கள் சேர்ந்து தங்க போகிறோம். எதுக்குன்னா மத நல்லிணக்கத்திற்காக இந்த தங்கல் நிகழ இருக்கு, நாங்கள் 2 பேர் தங்குறோம், இது சமாதானம் ஆகணும், மக்கள் இணக்கமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 60 பக்கங்களுக்கு இந்த புத்தகத்தில் அவங்க 2 பேர் தங்கக்கூடிய சம்பவங்கள் விவரிக்கப்படுது. அவ்வளவு அற்புதமான இடம். எண்ணம், மதக்கலவரத்தால் இறந்த மக்களுடைய உயிர் சேதமான வீடுகள், பொருட்கள், உடைமைகள் எல்லாவற்றையும் காந்தி பார்க்குறார். அதுக்கு நடுவில் போகிறார். இந்த 2 பேர் காந்தி எளிமையின் அடையாளமாக இருக்கார். சுராவர்தி செல்வந்தர், அவருடைய உடை, பண்பு, மொழி, அவருடைய பயணம் செல்லக்கூடிய விதம் எல்லாமே ஒரு செல்வந்தருடைய. இந்த 2 பேரும் ஒரே இடத்துல தங்குறாங்க. அந்த இடத்துல சமாதானமாகறாங்க, மக்கள் எல்லாம் இணக்கமாகறாங்க. எந்த மாதிரி, இஸ்லாமியர்களுடைய கடையை இஸ்லாமியர்களே வைத்துக் கொள்ளட்டும் அப்படிங்கிற இடத்துல இந்துக்கள் முன்வராங்க. இதை இங்கே குறிப்பிடுறதுக்கும் ஒரு காரணம் உண்டு. காந்தி வேறு சில எடுத்துக்காட்டுகளை சொல்கிறார். பாகிஸ்தான் இப்போது 2 நாடாக பிரிந்து விட்டது. பாகிஸ்தான் ஒன்று, இந்தியா ஒன்று, 2ம் வேறு வேறு அரசால் ஆளப்படுது. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் இது இந்துக்கள் மட்டும் வாழக்கூடிய தேசமாகவும் அது இஸ்லாமியர்கள் மட்டும் வாழக்கூடிய தேசமாகவும் இருக்கக்கூடாது. அங்கு ஒரு இந்து பெண் இருந்தாலும் இங்கு ஒரு இஸ்லாமிய பெண் இருந்தாலும் அவர்களுக்காக அவர்களுடைய தேசிய கீதத்தையும் மதவாத பாடல்களையும் அவர்களுடைய கொடிகளையும் நாமும் மதிக்க வேண்டும் அவர் மக்கள்கிட்ட சொல்கிறார். இது சாத்தியப்படுமா? சாத்தியப்படும். எப்படின்னா, அவர் இந்த மாடலிங் அப்படின்னு சொல்லிட்டு சமகாலத்தில் பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாமே தங்களுடைய மேலாண்மை விஷயங்களுக்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த மாடலிங் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பொருளை விற்பனை செய்து அங்கு இருக்கக்கூடிய வேல்யூஸ், அந்த மக்கள் அந்த பொருளை எப்படி பயன்படுத்துகிறார்கள், அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்ன, இதை எல்லாத்தையும் முன்னிலைப்படுத்தி அந்த பொருளை ஒரு மாநிலத்துக்கான தேசியத்திற்கான உலகளாவிய சந்தைக்கு அந்த பொருளை உட்படுத்துவாங்க.
அப்போ அந்த பொருள் என்ன ஆகும்னா எல்லா இடத்துலையும் கிடைக்க ஆரம்பிக்கும், எல்லாருமே அந்த பொருளை வாங்க ஆரம்பிப்பாங்க. இது ஒரு மாடலிங், ஒரு இடத்துல நிகழ்த்தி அதோடைய முடிவுகளை வச்சு ஒரு தேசம் முழுக்க ஒரு பெரிய வணிக சந்தையை பிடிக்கிறது. காந்தி இதைத்தான் செய்கிறார். இப்படின்னா கலவரம் ஒரு இடத்தில் துவங்குது. ஒரு இடத்துல கூட அவர் சொல்கிறாரு, கலவரம் நிகழ்த்துவது மக்கள்னு நான் நம்பவே மாட்டேன், அவர்களுக்கு பின்னாடி ஒரு அதிகாரம் இருக்கும், அந்த அதிகாரத்தின் சொல் கேட்டு மக்கள் கூட்டம் கூட்டமாக கண்மூடித்தனமாக சகோதரர்களை கொன்று கொண்டிருக்கிறார்கள். அந்த கருத்தியலற்ற வன்முறை செயல்பாடு வேறு வேறு இடங்களுக்கு பரவுதுன்னா, அதே நேரம் ஒரு இடத்தில் ஏற்படக்கூடிய சமாதானம் வேறு வேறு இடங்களுக்கு பரவித்தான் ஆகணும். சமாதானம் ஆகும் வரை நான் கல்கத்தாவில் தான் இருப்பேன். கல்கத்தாவில் இருக்காரு, சமாதானம் ஆகுறாங்க, மக்கள் இணக்கமாகறாங்க. ஆனால் ஒரு நாயக பிம்பத்தை போல சமாதானமான ஒன்று முடிஞ்சிட்டா அது காந்தி இல்லை. அங்கே இருக்கக்கூடிய பண்பாட்டு விஷயங்களை மாற்றக்கூடிய இடத்துல தான் காந்தி இருப்பார். என்ன ஆகுதுன்னா, சுதந்திரம் கிடச்சிருச்சு, அதற்கான கொண்டாட்டத்தை காரணமாக வைத்து மதவாத வன்முறைகளுக்கு இடையிலான சமாதானத்தை அவங்க பேசிடுறாங்க. எல்லாரும் இணக்கமாயிட்டு சரி நம்ம கிளம்பலாங்கிறப்ப காந்தி வராரு. சாலைகள் முழுக்க குப்பை. இந்த கொண்டாட்டத்தின் அடிப்படையில் மொத்த சாலைகளிலும் குப்பையாக இருக்கு. யாருமே அந்த குப்பையை எடுக்கலை. காந்தியை பாராட்டுறாங்க, சுராவர்தியை பாராட்டுறாங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சுங்கிறதுக்கான கோஷங்கள் எல்லா இடங்களும் ஒழிக்கப்படுது. இப்போ காந்தி பார்க்குறாரு, இதை தீர்க்கணும். கட்டுரை எழுதுனா பிரசுரமாகி வர லேட் ஆகும். இது இங்கே இருக்கக்கூடிய சிக்கல். என்ன பண்ணலாம்? செருப்பை கழற்றி வைத்து விட்டு அந்த குப்பைகளின் மேலே காந்தி நடக்கிறாரு. அடுத்த 10 நிமிடங்களில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லா குப்பைகளையும் அகற்ற ஆரம்பிக்கிறாங்க. காந்தி ஏன் ஒரு பண்பாட்டு செயல்பாட்டாளர், மக்களோடு உரையாடுபவர் என்றால் செயல் வழி உரையாடுபவர் காந்தி. அதற்கு உதாரணம் தான் இந்த ஒரு சின்ன செயல்பாடு. எதுவுமே செய்யலை, பேசலை, ஒரு நாள் பார்க்குறாரு, 2 நாள் பார்க்குறாரு, 3ஆவது நாள் செருப்பை கழட்டிட்டு குப்பைகளின் மீது நடக்க ஆரம்பிக்கிறார். அவருக்கு அடிபடுது, கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த தன்மை இருக்கு இல்லையா, ஒரு பண்பாட்டு ரீதியாக மக்களோட உரையாடிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை, இந்த தன்மையை தத்துவார்த்தமாக, அகிம்சையாக, அதே நேரம் ஒரு அரசியல் விஷயமாக மாற்றக்கூடிய இடத்துலையும் காந்தி பயன்படுத்துகிறார். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். லாகூரில் ஒரு மாநாடு நடத்தப்படுது. இந்த மாநாடு குறிப்பாக என்ன காரணத்துக்காகனா, ஒரு தரவுகள் காந்தி கிட்ட ஒரு பட்டியல் கொடுக்கப்படுது. என்ன பட்டியல்னா, இந்தியா பாகிஸ்தான் சேர்த்து மொத்தம் 48,000 பெண்கள் அவர்களுடைய வீட்டிலிருந்து தூக்கி செல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வருது. 48,000 பெண்கள். காந்தி கிடைச்ச தகவல் தான் அது. இன்னும் கிடைக்காத தகவலில் எத்தனையோ பேர் இருப்பான். இதை அரசு எப்படி தீர்மானிக்கும்? மறுபடியும் அந்த கம்பளி பிரச்சனை மாதிரியே இப்போ இந்த இது இப்போ காந்தி கிட்ட ஒரு சிக்கலையும் சமூக சிக்கலையும் பிரச்சனையும் கொண்டு வந்து கொடுத்தா அதற்கு அடுத்து நிகழக்கூடிய 10 விஷயங்களை அவர் திட்டமிட்டு சொல்ல ஆரம்பிச்சுருவார். அவர் இங்கே சொல்கிறார், இப்போ இந்த கூட்டம் நடக்கணும், போயிட்டு என்ன நம்மளுடைய தீர்வு என்ன? 48,000 பெண்களையும் அவரவர்களுடைய வீட்டுக்கே திருப்பி அழைத்து வர வேண்டியது தான் இந்த திட்டம். இதுக்கு லாகூரில் மாநாடு. அடுத்த கேள்வி, மாநாட்டு இப்போ ஒருங்கிணைப்பு ஏற்பாடாகிடுச்சு. இரு நாட்டிலிருந்தும் முக்கிய தலைவர்கள் போய் சந்திக்க போகிறாங்க, பேச போகிறாங்க, உரையாட போகிறாங்க. ஒரு தீர்வு வரும். அது அரசு சார்ந்த விஷயம். அதில் காந்தி என்றுமே தலையிட மாட்டார். அடுத்து பண்பாட்டு சார்ந்த விஷயத்துக்கு வரார். மீட்டு கொண்டு வரப்பட்ட பெண்களை நீங்கள் மதத்தின் அடிப்படையால் துரத்துவீர்களா மாட்டீர்களா அப்படிங்கிற கேள்வி. இந்த கேள்வியை கேட்டதோடு நிறுத்திருக்கலாம். அவர் நிறுத்தலை. நிச்சயம் இவர்கள் துரத்துவார்கள். இந்து மதத்தின் சட்டத்தின்படியும் உங்கள் மதவாத சட்டங்களின்படியும் அவர்களுடைய மாண்பை கேள்விக்குட்படுத்தி நீங்கள் சேர்த்துக்கொள்ள மாட்டீர்கள். அதனால் அரசு அவர்களுக்கு ஒரு காப்பகம் அமைக்க வேண்டும்ன்றார் காந்தி. அப்போ இந்த காப்பகத்துக்கான திட்டத்தை காந்தி எங்கே கொண்டுறார்? அப்போ இந்த இடங்கள் தான் எனக்கு காந்தி மீது ஈர்ப்பு உருவாகிறதுக்கான காரணமாக இருக்குது. இதுக்கு ஆன அடிப்படை உள்ளது. முதல் விஷயம் எங்கே நடந்ததுன்னு யோசிச்சா, இந்த புத்தகத்திற்கு சம்பந்தமில்லாத ஆனால் காந்தி சார்ந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தென்னாப்பிரிக்காவில் முதலாக காந்தி கிட்ட ஒரு தமிழர் வரார். உடம்பில் ரத்தத்தோட சாட்டை அடி வாங்கி வரார். அவரை வேலைக்கு வைத்திருந்த அந்த முதலாளி அவரை அடிச்சிருக்காங்க. அப்போ இதை கேட்ட கூட இருந்த மற்ற ஒப்பந்த தொழிலாளர்கள் எல்லோருமே கொந்தளித்திருக்காங்க, திருப்பி அடிக்கணும். நான் இப்போ முன்னாடி சொன்னேன் இல்லையா, பதட்டத்தில் இருப்பவர்களுக்கான எளிய தீர்வு கையில் ஒரு கத்தியை கொடுப்பது தான். ஆனால் அது கொடுக்க மாட்டார் காந்தி. அதுக்கு பதிலாக வேறு என்ன செய்யலாம்? அவர் சொல்கிறாரு, என்னால் திருப்பி அடிக்கிறதுக்கெலாம் உதவ முடியாது, மாறாக உனக்கு ஒரு கடிதம் எழுதி தரேன். என்னென்னா, அந்த முதலாளியிடமிருந்து உனக்கான விடுதலையை நான் வாங்கித்தரேன் அப்படின்ட்டு. இப்போ இந்த மக்களால் அதை ஒத்துக்க முடியல. என்ன நீங்கள் திருப்பி அடிக்கிறத விட்டுட்டு ஒரு விடுதலைக்கான ஒரு கடிதம் கொடுக்குறேன்றீங்களே அப்படிங்கிறது. அவர் சொல்கிறாரு, இவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது,
அந்த குடும்பத்தில் குழந்தைகள் இருக்கிறார்கள். இப்போ இந்த முதலாளியை எதிர்த்து வழக்கு போட்டால் கூட வேறு எந்த முதலாளிகளும் இவரை வேலைக்கு சேர்த்து கொள்ள மாட்டார். ஆனால் விடுதலை பத்திரம் வாங்கி கொடுத்தால் வேறு முதலாளியிடம், நல்ல முதலாளியிடம் வேலைக்கு போகலாம். அவர் குடும்பம் இதாகும். மக்களுக்காக சிந்தித்ததை நான் திரும்ப திரும்ப வேறு வேறு உதாரணங்களோடு நான் இங்கே சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த உதாரணங்கள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா, காந்தியை மக்களோடு உரையாடுவதற்கான இடத்தில் தக்க வச்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த உரையாடல் நீர்த்து போக துவங்கிய சமயமாக சுதந்திரத்துக்கு பின்னான சமூகம் உருவாகும். காரணம், காந்தி சொல்றாரு, நான் 120 ஆண்டுகள் வாழ விரும்பினேன்னு சொல்றாரு காந்தி. ஏன்னா 120 ஆண்டுகள் வாழ்வதற்கு இந்த சமூகத்தில் நான் என்னெல்லாம் செய்யணுங்கிறதுக்கு அவர்கிட்ட ஒரு திட்டமிடல் இருக்கு. ஆனால் இந்த கடைசி 200 நாட்களின் போது அவருடைய வயது 79. அவர் சொல்றார், இந்த 79 வயதில் என்னை தள்ளாமை ஆட்டிக்கொண்டிருக்கிறது. என்னால் உடல் அளவில் செயல்பட முடியவில்லை. ஆனால் தடம் பிறழ்ந்து போகக்கூடிய இந்த சமூகத்தை பார்க்கக்கூடிய அவல சூழல் எனக்கு இருப்பதால் 120 ஆண்டு வரை வாழ வேண்டிய ஆசையை நான் கைவிட்டு விட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த ஆசையை கைவிட்டுட்டு அவர் எதை எதிர்நோக்கியிருந்தார்? இதுக்கு இந்த கேள்வி இருக்கு இல்லையா? இந்த புத்தகத்தில் கிட்டத்தட்ட 6 முதல் 7 தடவை அவர் சொல்கிறாரு, நான் என் கருத்தியல் தோற்று அதன் வழியாக வரக்கூடிய தோட்டாவை எதிர்கொள்வதற்காகத்தான் காத்திருந்தேன் காந்தி சொல்கிறார். அவர் எதிர்பார்த்தது தான் அவருக்கு கிடைத்தது. ஆனால் அது எத்தனை காலம் தாழ்த்தி இன்னும் எத்தனை சிதிலங்களை அவர் கண்டு அது கிடைத்ததுங்கிறது தான் இதனுடைய அவலம். நாம் தொடக்கத்தில் சொன்ன காந்தியுடைய வீழ்ச்சியை பேசுறது தான் இந்த புத்தகம். ஏன் வீழ்ச்சி? அது காந்தியின் வீழ்ச்சி அல்ல. காந்தியின் கருத்தியலை புரிந்து கொள்ள முடியாமல் இந்த சமூகம் தானே சந்தித்து கொண்ட ஒரு வீழ்ச்சியாகத்தான் அது இருக்கு. அதற்கு இன்னொரு உதாரணம், காந்தி ஒரு பொருளாதார அறிஞர். ஏன்னா உப்பு சத்தியாகிரகத்தின் முதற்கொண்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வரலாற்றை பொருளாதார வரலாறாக மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் காந்தி. நமக்கு தெரிந்த அத்தனை வரலாறுகளும் வெற்றி கொண்ட மன்னர்களின் அவர்களின் பிரஸ்தாபங்களை, கோவில்களை, மண்டபங்களை, மாளிகைகளை பேசக்கூடிய வரலாறு. ஆனால் காந்தி சொன்ன வரலாறு, இந்த உப்பு ஏன் வரலாற்று அம்சமாக இருக்கு? உப்பினால் வெள்ளைக்கார கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? பருத்தி, இங்கிருந்து ஒரு பருத்திக்காக நம்மளுடைய ஆடைகளை இறக்குமதி செய்வதற்காக 60 கோடி ரூபாய் இந்திய அரசாங்கம் முதலீடு செய்கிறது. ஆனால் நீங்கள் கதராடையை நீங்களே செய்வதன் மூலம் அந்த 60 கோடி ரூபாயை இந்திய மக்களுக்குள்ளாக பிரித்து கொடுக்க முடியுன்ற இது ஒரு வரலாறு. காரணம், வரலாற்றை பொருளாதார பார்வையில் பார்க்கக்கூடிய இடத்துலேருந்து காந்தி மட்டும்தான் மக்கள்கிட்ட பேசுகிறார். அவரிடம் பொருளாதார சறுக்கல்கள் குறித்த பார்வையும் இருக்குது. எப்படின்னா, இன்னொரு கடிதம் வருது காந்திக்கு. அந்த கடிதம் என்னென்னா, இந்திய மக்கள் சுதந்திரத்திற்கு பிறகாக ரயிலில் பயணம் செய்யும்போது டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்கின்றனர். அதனால் அரசுக்கு ஏற்பட்ட நஷ்டம் 8 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு காந்திக்கு கடிதம். இதுவரைக்கும் எல்லா விஷயத்தையும் ஒரு சாதாரணமாக அல்லது ஒரு சமநிலையில் பதிலளித்த காந்தி இந்த கடிதத்துக்கு கடும் கோபமாக பதிலளிக்கிறார். இது ஏன் நடக்குதுன்னா, சுதந்திரத்தை மிக தவறாக புரிந்து கொண்ட மக்களால் தான் இப்படி ஒரு நஷ்டத்தை அரசுக்கு கொடுக்க முடியும்னு எழுதுகிறார். இந்த சுதந்திரம் நீங்கள் இலவசமாக ரயிலில் பயணம் செய்வதற்கான சுதந்திரம் அல்ல. இந்த ரயிலுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய காசு மறுபடியும் அந்த பொது உடைமை சூழலுக்குள்ளார இந்த பொருளாதாரம் எப்படியெல்லாம் செயல்படும், அரசிடம் சேமிக்கக்கூடிய அந்த தொகை எல்லா மக்களுக்கும் எப்படி பகிர்ந்தளிக்கப்படுங்கிற இடத்துக்கு காந்தி திரும்ப நகர்றார். இந்த விஷயங்கள் சொல்லிட்டு, ஆனால் சில நகைச்சுவையான விஷயங்களுமே இதில் இருக்குது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குல்ல, பிரிவினை இருக்குது, ஊழல் இருக்குது, பொருளாதார சிக்கல்கள் இருக்குது, மக்களிடையே இருக்கக்கூடிய இணக்கமற்ற சூழல் இருக்குது. இதுக்கு நடுவில் காந்திக்கு சில கடிதங்கள் வருது. அதில் ஒரு கடிதம் நான் திரும்ப திரும்ப வாசித்தேன். ஒருத்தருக்கு எழுதின பதில் மட்டும் இதில் இருக்குது. அதில் எழுதுகிறாரு, நீங்கள் நூலகத்திலிருந்து எடுத்த புத்தகத்தை திருப்பி கொடுக்காமல் இருப்பது தவறு. நான் யோசிக்கிறேன், நாட்டில் எவ்வளோ சிக்கல் இருக்குது, ஆனால் இந்த மனிதர் ஏன் இந்த கடிதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கு பதில் எழுது? இது ரொம்ப யோசிச்சுட்டுனா நடுவில் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் இந்த மாதிரி கடிதம் வருது. இன்னொரு கடிதம், கையெழுத்து அழகாக இருக்க வேண்டும்னு எழுதுறது. எனக்கு புரியாத விஷயம், அவ்வளோ கடிதங்கள் வருது. கிட்டத்தட்ட காந்தி நினைவில் தான் கடிதங்களை சுமக்கிறார். அந்த கடிதங்களுக்கு உடனே ஒரு பதில் எழுதுறது இல்லை. ஒரு 2-3 நாள் இடைவெளிக்கு அப்புறம் நினைவில் இருந்து அந்த பதில் எல்லாத்தையும் எழுதுறாரு. எல்லா பதில்கள்லையும் சொற்களை சிக்கனமாக பயன்படுத்துறாரு. அதற்கு காரணம் சொல்கிறது, என்கிட்ட அவ்வளோ காலம் இல்லை, என்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் நேரம், அந்த நேரத்தை நான் சிக்கனமாக இதுக்கு நான் பயன்படுத்திட்டு நான் இது பதில் எழுதுறேன். அந்த பதில்கள்லையும் இந்த நூலகத்திற்கான புத்தகத்தை இந்த கையெழுத்து வடிவமாக இருக்க வேண்டும்ங்கிறத இதெல்லாம் ஏன் எழுதுறாரு? இதுக்கெல்லாம் ஏன் ஒரு பதில் சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு நூலகத்தில் எடுத்த புத்தகத்தை திருப்பி கொடுக்க வேண்டும்ங்கிறது சுய ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயம்.
கையெழுத்து வடிவாக இருக்க வேண்டும்ங்கிறது தனிப்பட்ட அபிப்பிராயங்கிறது, தனிப்பட்ட விஷயங்கிறது என்னோட அபிப்பிராயம். என் கையெழுத்து மோசமாக இருந்தால் வாசிப்பவருக்கான சிக்கல். நான் டைப் அடிச்சுட்டு போயிடுறேன்றேன் நான் இந்த ஆனால் இதை அவர் ஏன் சொல்கிறாரு அப்படிங்கிற இடத்த தான் நான் யோசிக்கிறேன். அதில் ஒரு கருத்தியல் ஒன்று இருக்குது. என்னென்னா, காந்தி தேசிய மொழியாக இந்திய அறிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதிலும் இப்போ இந்த மொழின்னு இருக்கு இல்லையா, இந்த மொழி தனி மனிதனுடைய உரையாடலுக்கான ஒரு கருவி. சக மனிதனோட உரையாடுறதுக்கும், உறவுகளோடு இருக்கிறதுக்கும், ஒரு சமூகமாக பேணுறதுக்கும், ஒரு இணக்கம் பேணுவதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. ஆனால் இதை ஏன் காந்தி முன்மொழியணும் அப்படின்னா, கையெழுத்து, நூலகம், மொழி இது எல்லாமே தனி மனிதர்கள் சார்ந்த விஷயம். ஆனால் அதை அரசியலாக்கக்கூடிய இடத்தில் தான் காந்தி இருக்கு. உங்களுடைய சுய ஒழுக்கம்தான் ஒரு சமூகத்தின் அரசியலாக மாறும். நீங்கள் பேசக்கூடிய மொழி தான் ஒரு அரசியலாக மாறும். அப்போ இந்தி பேசுறது எப்படி அரசியலாக மாறும்? ஏன்னா மதவாத மோதல்களால் அதிகம் பாதிக்கப்பட்டது பெருவாரியாக இந்தி பேசக்கூடிய மாநிலங்களாக இந்தியாவில் இருக்குது. அந்த இடங்களில் அப்படி பேசக்கூடியவர்கள் பெரும்பாலும் இந்துக்களாக இருந்து அவர்கள் இஸ்லாமியர்களை எதிர்த்து செயல்படக்கூடிய செயல்பாடுகளை நிகழ்த்துகிறார்கள். அந்த இடத்துல அவர் முன்மொழிகிறாரு, இந்தியை மொழியாக்கணும், ஆனால் அதன் வரி வடிவம் உருதுவாக இருக்க வேண்டும்ன்று. ஏன் உருதுவாக இருக்கணும்? நீங்கள் இஸ்லாமியர்களோடு மொழி அளவிலேனும் பேதம் பார்க்கக்கூடாது, இணக்கமாகத்தான் இருக்கணும். அதை உங்கள் சுய ஒழுக்கமாக நீங்கள் மாற்றணுமே தவிர ஒரு செயல்பாடாக, ஒரு வடிவமாக, வெறும் ஒரு முதலில் சொன்ன ஒரு விஷயந்தான், சகோதரத்துவம் இல்லாத ஒரு சமத்துவம் ஒரு மனக்கசப்போடு அளிக்கப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அப்போ அந்த சகோதரத்துவத்தை நீங்கள் செஞ்சே ஆகும். அது செய்யறதுக்கான ஒரு இடம் எது? அப்போ இந்த ஒரு இந்து முஸ்லீமுக்கான யூனிட்டியை எந்த இடத்துலையும் நான் மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு நான் வேறு என்ன செய்ய முடியும்? காந்தி தினமும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை கூட்டத்தை எங்கே இருக்காரோ அங்கே நிகழ்த்துறார். காஷ்மீர் போனது சொன்னேன் இல்லையா, அங்கேயும் பிரார்த்தனை கூட்டம் தான். அவரோடது ஒரு பிரச்சார கூட்டம்னு எங்கேயுமே சொல்கிறதில்ல. எல்லா இடத்துலையும் பிரார்த்தனை கூட்டம். என்ன பேசுகிறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி பிரார்த்தனை. இப்போ பிரார்த்தனைங்கிற சொல்லை இந்திய சமூகம் எப்படி புரிஞ்சுக்கும்? ஒரு இந்து மத சடங்கா இல்லை ஏதோ ஒன்று பண்ண போகிறாரு. காந்தி வேற ராமநாமத்தை எப்பவுமே சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இந்து மத இந்த காலத்துலேருந்து பார்க்கும்போது இது இந்து மத சம்பந்தமான ஒரு விஷயம்னு நினைப்போம். ஆனால் காந்தி அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொடுக்குறாரு. இந்த பிரார்த்தனை எப்படி இருக்குன்னா, ஒரு இந்து பாடல், ஒரு இஸ்லாமிய பாடல், வேறு மத சார்ந்தவர்கள் அங்கு இருந்தால் அவர்களுடைய பாடல் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிடுறாரு. இதை ஒரு சிக்கலாகுது. என்னென்னா, இந்து பாடல் பாடும்போது எல்லோருமே உட்காந்துருக்காங்க, இஸ்லாமிய பாடல்கள் பாடும்போது கூச்சல் எழுப்புறாங்க அந்த மக்கள். காந்திக்கு இது என்ன பண்ணலாம்? இப்போ நான் சொல்கிறது இந்த 200 நாட்கள் நடக்குது. அப்போ காந்திக்கு யோசனை, ஓகே மக்கள் கூச்சல் எழுப்புறாங்களா, இனிமேல் முதலில் இஸ்லாமிய பாடல் பாடப்படும். அப்போ முதல்ல கூச்சல் எழுப்புறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இனிமேல் கூச்சல் எழுப்பினால் பிரார்த்தனை கூட்டம் ரத்து செய்யப்படும் அப்படின்ற. கூச்சல் எழுப்புறாங்க, ரத்து செய்யப்படுது, தொடர்ந்து ரத்து செய்யப்படுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மக்கள் என்ன வராங்க, சரி ஏதோ அவர் பேசாமே இருக்காரு, அப்போ கொஞ்ச நேரம் அந்த பாடலை சகிச்சுட்டு இருந்துட்டா காந்தி ஏதோ பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழித்து இந்த அவர் இணக்கமாக எல்லாரும் உட்காந்துருக்காங்க. காந்தி அப்புறம் பிரார்த்தனைகள் பாடல்கள்லாம் முடிந்த பிறகு அவர் பேசுகிறார். அதற்கும் சில நாட்கள் கழித்து மறுபடியும் கூச்சல் எழுப்புறாங்க. கூச்சல் எழுப்பினோம் காந்தி என்ன பண்ணுறாரு, ஒரு திட்டத்தை ரொம்ப நாளைக்கு அப்படியே வைக்கக்கூடாது, அது மறுகணும், அடுத்த நிலைக்கு மறுகணும். காந்தி சொல்கிறார், நீங்கள் கூச்சல் எழுப்பினாலும் இஸ்லாமிய பாடல் பாடப்படும் அப்படின்னு. அப்போ அடுத்த மறுபடியும் இஸ்லாமிய பாடல். அவர் சொல்கிறாரு, ஏன் இதை பண்ணுறாரு? அப்போ முதலே சொன்னதுதான், இரு தேசங்களிலும் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ குறைவாக இருந்தாலும் அவர்களுக்குண்டான அடிப்படை மரியாதைகளை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். அது சுய ஒழுக்கம் சார்ந்த விஷயம். இதை ஃபிலாசபியாக, தத்துவமாக காந்தி மாற்றுறார். எப்படி மாற்றுறாருன்னா, மெக்காவில் இஸ்லாமியர்கள் அல்லாவை கும்பிட்டு கொண்டிருந்த போது அவர்கள் சிறுபான்மையினர் தான். நீங்கள் சிறுபான்மையினராக இருக்கும்போது தான் சிறப்பான மனிதராக வாழ்ந்திருக்கிறீர்கள். எப்படி? சிறுபான்மையினராக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் தவறு செய்தால் திருத்திக் கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பெரும்பான்மையினர் ஆகிவிட்டால் அதிகாரத்தின் வேட்கையில் தப்பை நீங்கள் திருத்திக் கொள்ளவே மாட்டீர்கள், திரும்ப செய்து கொண்டுதான் இருப்பீர்கள். சிறுபான்மையினராக இருப்பதை சிறப்பாக கருதுங்கள், இணக்கமாக சகோதரத்தோடு வாழ முடியும். இதை செயல் வடிவதான் அந்த பிரார்த்தனை கூட்டமாகட்டும், பெண்களுக்காக நடந்த மாநாடாகட்டும், அதுக்கு அந்த காப்பகத்தை என்னால் மறக்கவே முடியாது. எந்த அரசியல் திட்டங்களுமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 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 கடிதம் தான் வருது, இந்த பெண்கள் காணாமல் போயிட்டாங்கன்னு கடிதம் தான் வருது. கடிதம் வந்ததுக்குலேருந்து காப்பகம் நோக்கி சிந்தித்த ஒரு மனிதர் காந்தி. அப்போ இந்த சிந்தனை மக்களை மட்டுமே யோசித்திருக்கக்கூடிய, சகோதரத்துவத்தை மட்டுமே யோசித்திருக்க ஒரு மனநிலையிலிருந்து உருவாகக்கூடியது.
ஆனால் இந்த மனநிலை வரலாற்றில் வேற எங்கேயாவது இருக்கா? அப்போ காந்தி வரலாறு என்னவா பார்த்தார்? காந்திகிட்ட ஒரு முறை கேள்வி கேட்கப்படுது, வரலாறை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்னன்னா? அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் இந்த ஒட்டுமொத்த வரலாற்றையும் நான் அழித்து விடுவேன் அப்படின்றார். ஆனால் இந்த கூற்று ஏன் வருது? காந்தி என்ன சொல்கிறார்? வரலாற்றிலிருந்து நாம் தீமைகளை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு வருகிறோம், நன்மைகளை எடுத்துக்கொண்டு வருவதே இல்லை. ஆனால் காந்தியோட வரலாற்று பார்வை அப்படி தான் இருக்கா? இல்லை. கல்கட்டாவில் இந்த போராட்டங்கள் எல்லாமே முடிஞ்சு இணக்கமான பிறகு அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார். நம்மால் ஒரு இணக்க சமுதாயம் உருவாகிடுச்சு, திரும்ப வந்துடுச்சு, மதக்கலவரங்களுடைய வடுக்கள் எல்லாமே போயிட்டு மக்கள் சமாதானம் ஆயிட்டாங்க அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது கடிதம் வருது, டெல்லியில் மதக்கலவரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு கிளம்பி போகிறார். அந்த டெல்லியில் என்ன ஆகுதுன்னா, கடைகள் சூறையாடப்பட்டிருக்கு. அவர் ஒரு கடையை திரும்ப திறக்க முடியாத ஒரு இஸ்லாமியர் அவருடைய கடை ஆனால் திறக்க முடியாத இடத்துல போகுது. அப்போ அவர் சொல்கிறார், இவர்கள் ஏன் வன்முறையை எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆராயமாக சொல்கிறாரு. திடீரென்று துரத்தி விடப்பட்டவர்கள் இவர்கள். கையறு நிலையில் இருப்பவர்களுக்கு வன்முறை ஒரு ஆஸ்வாசமாக இருந்திருக்கிறது, அதனால் அவர்கள் அதை பிரயோகப்படுத்துகிறார்கள். தெரிந்து செய்தது அல்ல, அவர்கள் அறியாமல் தன்னிச்சையாக அவர்களால் இயன்றது அந்த வன்முறையாக இருக்கிறது. அவர்களை வழிநடத்துவதற்கு ஒரு கருத்தியல் தேவைங்கிறது. அந்த இடத்துல தான் அவருடைய உண்ணாவிரதங்கள் எல்லாமே என்ன செய்யுது? குற்ற உணர்ச்சியை தான் கிளப்புது. காந்தி அளவிற்கு இந்த சமுதாயத்தில் ஒரு சமூக குற்ற உணர்ச்சியை கட்டமைத்த உருவாக்கிய மேலெழும்ப செய்த ஒரு நபர் வேறு யாருமே இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் பிழை இருந்தால் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகியே தீர வேண்டும். இந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து நீங்கள் மீளவே முடியாது. அதுதான் உங்களுடைய சகோதரத்துவத்தை வளர்க்கும் என்றால் அது தவறும் இல்லைன்று. ஆனால் இதை ஏற்றுக்கிறதுக்கான அந்த மனப்பான்மை மக்கள்கிட்ட வந்திருக்கா? வரல. இப்போ பிரார்த்தனை கூட்டம் சொன்னேன் இல்லையா, 200 கிட்டத்தட்ட 100 நாட்கள் அறிவிக்கிறாரு, எதிர்ப்பு வருது, திரும்ப பண்ணுறாரு, வேறு செயல்களில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கார். அப்போ இவருடைய வரலாற்று பார்வை என்னவா இருக்குது? டெல்லியில் கலவரம் நடந்து டெல்லிக்கு போகிறார். எந்த இடத்த கலவரம் தான், நவகாளி ஆகட்டும், பீகார் ஆகட்டும், செய்திகள் வருது. ஒவ்வொரு செய்தி, ரயிலில் ஒருவர் இஸ்லாமியர் என்பதால் கொல்லப்பட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வருது, பேருந்தில் ஒருவர் கொல்லப்பட்டார்னு செய்தி வருது. அந்த ஊரோட பேர் எடுத்துகிட்டு அவர் சொல்கிறார், இந்த ஊரில் வரலாற்று ரீதியாக இருந்த நல்ல விஷயங்கள் என்ன, நான் அதைத்தான் இந்த ஊரின் அடையாளமாக ஞாபகம் வச்சுக்க விரும்புகிறேன், டெல்லியை நான் எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்க விரும்புகிறேன்னு எழுதுகிறார். ஆனால் இந்த ஞாபகங்களை அழிக்குமாறு உங்கள் செயல்பாடு உள்ளதுன்று. இப்போ இது என்ன பண்ணும்? அந்த மக்கள்கிட்ட குற்ற உணர்ச்சி தான் எழுப்பும். நீங்கள் வாழ்ந்த ஊரின் வரலாற்றை உங்கள் செயல் அழிக்கிறது என்றால் அது அந்த ஊரின் பேரோடு தங்கிவிடும். அந்த இடத்த எழுதுவதன் வழியாக, பேசுவதன் வழியாக திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ இதை செய்யும்போது இதற்கான ஒரு அரசை அமைக்க வேண்டும்ங்கிறதுல தான் முனைப்பாக இருக்கார். அதுதான் காங்கிரஸ்னு அவர் நம்பினார். ஆனால் காங்கிரஸ் அங்கிருந்து தடம் மாற துவங்கும் போது தான் அவர் அறிவிக்கிறாரு, காங்கிரஸை கலைப்பது தான் இந்த மக்களுக்கு தேவையானதாக. ஏன்னா மக்களுடைய சகோதரத்துவத்திலிருந்து அது தடம் மாறி பயணிக்கிறது. இந்த தடம் மாறுறதுலேருந்து மக்களுடைய அரசாக அது இல்லை. அப்போ மக்களுடைய பண்பாட்டு தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஒரு அரசாக இருக்கணும். அப்போ அது எப்படிலாம் விமர்சிக்கிறாரு? எல்லாருக்கும் தெரியும், காந்தி இறக்கும் சமயத்தில் காரணமாக முன்மொழியப்பட்டது பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய 52 கோடி ரூபாயை இந்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டும். உண்ணாவிரதம் இருக்கார் காந்தி. 52 கோடி ரூபாயை அவருடைய உண்ணாவிரதத்தை மதித்து எல்லாருமே தயார் செஞ்சிடறாங்க காங்கிரஸ். இது மகிழ்ச்சியான ஒரு விஷயம். காந்தி உண்ணாவிரதத்தை முடிச்சதோடு நிறுத்தலை, அடுத்து எழுதுறார், நாங்கள் காங்கிரஸை தொடங்கிய போது 1 லட்சம் ரூபாய் திரட்டுவதற்கு இத்தனை நாட்கள் ஆனது, ஆனால் இப்போது எளிமையாக 52 கோடியை திரட்டி விட்டார்கள். அப்படின்னா இந்திய அரசு, இந்திய நாடு பிற நாடுகளோடு செல்வத்தில் போட்டி போடுதான்னு கேள்விக்கிறார். நீங்கள் கொடுத்த 52 கோடி ரூபாய்க்கு மதிப்பு அற்றதாக காந்தி மாற்றுறார். அந்த செல்வத்துக்கு எந்த மதிப்பும் இல்லைன்னு மாற்றிடுறார். ஒரே ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் 52 கோடி திரட்டி கொடுத்துட்டீங்க, அந்த மக்களுடைய நலவாழ்வுக்கு, வெல்ஃபேருக்கு அது உதவும். ஆனால் இவ்வளவு எளிமையாக திரட்டினீர்களே, அப்படி என்றால் நீங்கள் செல்வத்தின் அடிப்படையில் பிற நாடுகளுடன் போட்டி போடுகிறீர்களா? அப்போ இந்தியாவுடைய ஆன்மா எதை நீங்கள் இதுதான் இந்தியான்னு உலகத்துக்கு காட்ட போகிறீங்க? இந்த கேள்விக்கு நம்மிடம் இன்றளவுமே பதில். அப்போ இந்த ஒரு கேள்வியை காலம் கடந்தும் எழுப்பக்கூடிய இடத்துல யார் இருக்காருன்னா காந்தி மட்டும்தான் இருக்கு. இவருடைய அகிம்சை தத்துவமாகட்டும், வன்முறை சார்ந்த விஷயங்களாகட்டும், இது எல்லாவற்றிலும் காந்தி பேசுகிறார். நான் இந்த நூலை பற்றி நான் முழுமையாக சொல்லிட்டேனா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் ஒரு ஃப்ராக்மெண்ட்டாக காந்தி எதையெல்லாம் பேச நினைத்தார், பண்பாடு சார்ந்த எதையெல்லாம் பேசினாருங்கிறத நான் சொல்கிறேன். நான் அடிப்படையில் ஒரு புனைவெழுத்தாளர், ஒரு கதை எழுதக்கூடிய ஒரு ஆள். கதையில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்திற்கும் ஒரு தன் வரலாற்றின் வழியே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய நிஜத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. உதாரணத்தோடு சொல்லலாம். இப்போ இங்கே சரவணன்
உட்காந்துருக்கேன். எனக்கு சரவணனோட ஒரு 10 நாட்கள் அறிமுகம். அவருடைய நற்குணங்கள் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். வேற ஒருத்தரை சந்திச்சு சரினா அவர் சரவணனோட நற்குணங்களை சொல்லுவார். பெருவாரியான நேரங்களில் அந்த நற்குணங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். முரண்பாடாக வேறு ஏதாவது சொன்னால் கூட இவர் தவறாக புரிந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒத்து போயிடுவோம். ஆனால் ஒரு புனைவில், ஒரு கதையில் ஒரு கதாபாத்திரம் எப்படி வடிவமைக்கப்படும்னா, நீங்கள் நேர் வாழ்க்கையில் சந்தித்த 10 மனிதர்களையும் அந்த ஒரு கதாபாத்திரம் உள்ளடக்கியிருக்கும். அதனால்தான் நம்ம கதாபாத்திரத்தை எப்போதும் சுமந்துக்கிட்டே இருக்கும். காரணம், அவர்கள் 10 மனிதர்களுடைய அடையாளங்களை, 10 மனிதர்களோட குணநலன்களை, இன்னும் 100 மனிதர்களுடைய குணநலன்களை ஒரே கதாபாத்திரமாக சுமந்துட்டுருக்காங்க. நேர் வாழ்க்கையில் சாத்தியமற்ற ஆனால் இருக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு மனிதராக ஒரு கதையில் வரக்கூடிய கதாபாத்திரம் இருக்குது. நேர் வாழ்க்கையில் அப்படி இருக்கவே இருக்க. ஆனால் அப்படி வாய்த்த ஒரு மனிதராகத்தான் எனக்கு காந்தி எப்போதுமே தெரிகிறார். இந்தியாவை ஒரு மாபெரும் புனைவாக எடுத்தால் அதில் நிச்சயம் ஒரு மகத்தான கதாபாத்திரமாக காந்தி மட்டும்தான் திகழ்வார். அப்போ ஒரு கதைன்னு எடுத்துட்டோம் இல்லையா, அப்போ அவருடைய முடிவு எப்படி இருக்கும்? ஒரு கதைக்குண்டான முடிவு தானே இருக்கும். நான் அந்த வரியை சொல்லி தான் என்னுடைய உரையை நான் முடிக்கலான் இருக்கேன். அந்த வரியை நான் சொல்ல, இந்த புத்தகத்துடைய கடைசி வரி உலகத்தில் எழுதப்பட்ட எந்த நாவல்களுக்கும் நிகரான ஒரு வரி. ஆனால் இது ஒரு கட்டுரை தொகுப்போட கடைசி வரின்னு சொல்கிறது நம்பவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அந்த வரியை சொல்லி என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன். அவருடைய இந்த புத்தகத்துடைய கடைசி வரி, மகாத்மாவுக்கு கிடைத்த கடைசி வணக்கமும் இந்த பூமியிலிருந்து கிடைத்த விடுதலையும் ஒரு ராமிடமிருந்து தான் அவருக்கு கிடைத்தது. ஒரு ராமிடமிருந்து தான் அவருக்கு கிடைத்தது. இது தற்செயலாக அமைந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வு எனலாம். அந்த ராமின் பெயர் நாத்துராம் கோட்சே. காந்தி எல்லோரையும் மன்னிக்க தயாராக இருப்பவர். அதில் நாதுராம் கோட்சேவும் விதிவிலக்கு அல்ல. அவரை மறந்த நம்மை தான் மன்னிப்பாரா என்பது தெரியவில்லை. தொடர்ந்து காந்தியை பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பையும் இடத்தையும் நேரத்தையும் கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இந்த நூலோட ஆசிரியரை நான் எங்குமே குறிப்பிடலை. இதோடைய ஆசிரியர் வி ராமமூர்த்தி. இவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர். பார்ட்டிஷனின் போது, பிரிவினையின் போது இந்தியாவிற்கு வந்தவர். இந்த குறிப்புகள் எல்லாவற்றையும் 1990களில் ஹிந்து நாளிதழில் கடைசி 200 நாட்கள், நாளொன்றுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறாரு. இதை கி இலக்குவன் என்பவர் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. ஒரு 200 நாட்களில் நிகழ்ந்த விஷயத்தை 900 பக்கத்தில் எழுதியிருக்கிறார். ஆனால் ஒன்று சொல்வேன், இது முழுமையானது அல்ல. அந்த 200 நாட்களில் இருந்த வேறு வேறு விஷயங்களின் சிதிலமடைந்த வடிவமாகத்தான் இது இருக்குது. அப்படி என்றால் 200 நாட்களை எழுதுவதற்கே, அதை வாசிப்பதற்கே நமக்கு ஒரு வாழ்நாள் தேவைப்படுகிறது. இதில் இல்லாத விஷயங்களை தேடி கண்டடைவதற்கு. காந்தியுடைய வாழ்க்கையை படிக்கக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய எல்லோருக்கும் ஏதேனும் ஒரு புதிய விஷயம் கிடைத்து கொண்டே தான் இருக்கும். நமக்குள் இருக்கக்கூடிய குற்ற உணர்ச்சியை, பண்பாடு சார்ந்த கீழ்மைகளை சுரண்டுவதில், வெளிக்கொண்டு வருவதில் காந்தியை விட சிறந்த சமூக மருத்துவர் வேறு யாரும் அல்ல. இதை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.